50 50ஆவே இருக்கட்டும்ண்ணே, 500 ஆக்கிடாதீங்க. என்ன மிரட்டினா பரவாயில்ல, ஆனால் என்னை சார்ந்தவங்களையும் மிரட்டுறனால இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். விஜய் அண்ணா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணுன்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா என் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் அவங்கள விட்டுருங்க. வாண்டடா அந்த ரவுடி நம்ப மாட்டேங்கிறேன். நான் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பார்த்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். வெளியில சொல்லிட மாட்டீங்களா? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம் எல்லாருக்குமே. வெல்கம் டு மை சேனல் அந்தமானி மாஸ்க். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்துருப்பீங்க இல்லையா? சேம் தான். என்னன்னா இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம், ஜூலி டிவி கே விஜய் அவங்க பத்தி தான் பேச போறோம். என்னன்னா ஜூலி வந்து புதுசா கண்டென்ட் பிளாக் மாட்டிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன, இவர் வந்து வேலூர்ல போய் ஸ்பீச் கொடுத்திருக்காரு ஜல்லிக்கட்டை பத்தி. ஆக்சுவலி அவர் மீன் பண்ணது என்னன்னா, அவங்க பழைய லீடர்ஸை வந்து நம்பி நிறைய பேர் ஏமாந்து போயிருக்காங்க. பழைய லீடர்ஸ் வந்து சுச்சுவேஷன் வந்து கண்ட்ரோலா வைக்க தெரியல அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது டிவிகே லீடரா விஜய் வந்து நான் வந்து சுச்சுவேஷன் வந்து கண்ட்ரோல வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குட்டி பையனோட ஸ்டோரி சொன்னாரு. ஜல்லிக்கட்டும் குட்டி பையனும் கம்பேர் பண்ணி ஸ்டோரி சொன்னாரு. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, நம்மளுக்கும் புள்ள கொடுத்துட்டு வர ஒரு நிறைய இவங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப இவர் வந்தும் சரி, ஓகே, அதை பாத்துக்கலாம், வந்தா பாத்துக்கலாம். நம்ம இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. சோ இந்த வேலூர் ஸ்பீச் முடிஞ்சோன்னு ஜூலி வந்து 5 செகண்ட் ஜூலி, அதுதான் கரெக்டா இருக்கும். 5 செகண்ட் ஜூலி என்ன பண்ணாங்க, ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா, இவர் பேசினது நீங்க வந்து ஏன்னா இவங்க வந்து ஜல்லிக்கட்டால தானே ஃபேமஸ் இருக்காங்க. சோ அது இவங்களுக்கு நல்ல கண்டென்ட் கிடைச்சிருக்கு. ஓகே, மாட்டிக்கிச்சடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டென்ட் எடுத்து அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இத்தனை நாள் எந்த கண்டென்ட்டும் இல்லை இல்லையா இவங்களுக்கு. அந்த ஜல்லிக்கட்டு அதுக்கப்புறம் வந்துச்சு 5 செகண்ட் வீடியோ, அதுக்கப்புறமாவே கொஞ்சம் அங்கங்க தெரிஞ்சாங்க தவிர்த்து ஒரு பெரிய கண்டென்ட்டா இவங்க கையில மாட்டல யாருக்குமே. ஸோ வந்து இது நல்ல இது இல்லையா அவங்களுக்கு. ஸோ வந்து இது நல்ல கண்டென்ட் இல்லையா அவங்களுக்கு, அவங்க கையில மாட்டிக்கிச்சு. ஸோ இதை வச்சு அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டாங்க. என்னன்னா, கஷ்டப்பட்டு நாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணி அதை வாங்கி கொடுத்துருக்கோம், நீங்க வாட்டி ஏதாவது சொல்லிட்டு இததான் பண்ணிட்டு போயிடாதீங்க, 50 50ஆவே இருக்கட்டும், 500 அப்பா டைப் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த வீடியோ போட்டோன்னே நம்ம டிவி கே விஜய் அவங்களோட ரசிகர்களோ தொண்டர்களோ சும்மா இருப்பாங்களா, அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க வேலையை. ஏன்னா அவங்களுக்கு இது மாதிரிதான் வேலை. அவங்க வந்து யாராச்சும் ஒண்ணு பண்ணா போதும், உடனே வந்து கீழே கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபுல்லா கடிச்சு வச்சிருக்காங்க, மிரட்டிருக்காங்க. ஸோ இங்க என்ன பண்றாங்கன்னா, 2வது வாட்டி ஒரு வீடியோ போடுறாங்க. அதுல வந்து நான் மாசாக உணர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாங்க. சத்தியமா சகிக்கல ஜூலி உங்களை பார்த்தா, சீரியஸா சொல்றேன். அதுல வந்து உங்களுக்கு என்ன ஏதாச்சும் பண்ணணும்னா என் வீட்டுக்கு வாங்க, நான் ஆபீஸ்ல இருப்பேன், வீட்டுல இருப்பேன், இங்க வந்து இன்னொரு நாள் பண்ணுங்க, என்னை சுத்தி இருக்கிறவங்க எதுவும் பண்ணாதீங்க, ஹீரோயிசமா பேசுறேன்னு நினைச்சு ஒண்ணு பண்ணாங்க. அது ஹீரோயிசமாவே தெரியலமா, நிஜமாவே ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ஆக்சுவலி இப்போ இல்ல என்ன எனக்கு தோணுதுன்னா, இது வந்து பர்சனலா போகுதா இல்ல பாலிடிக்ஸா, இது போயிட்டு இருக்கு ஒரு சைட்ல. இன்னொன்னு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து கருத்து சொல்ல 100% உரிமை இருக்கு. அவங்களோட கருத்தை அவங்க வைக்கதான் செய்வாங்க. நீங்க ஒரு இடத்துல வந்து யாரா இருந்தாலும் சரி, ஒண்ணு பேசுறீங்க, பப்ளிக் ஃபிகரா இருக்கீங்கன்னா உங்களோட கருத்துக்களை எடுத்து வைக்கதான் செய்வாங்க, கலாய்க்கதான் செய்வாங்க, ட்ரோல் பண்ணதான் செய்வாங்க. அதுக்கு வந்து சுத்தி இருக்கிறவங்க தொண்டர்கள் ரசிகர்கள் சொல்லிட்டு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கேவலமா இருக்காது. ஓகேங்களா? எல்லாருக்குமே உரிமை இருக்கு பேசுறதுக்கு, அதை வந்து யாராலுமே தடுக்க முடியாது. நம்ம பாயிண்ட் நம்ம எடுத்து வைக்கிறோம், உடனே எடுத்து வச்சோன்னா 10 பேர் கடிக்க வராங்க. அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஆனா அதுக்காக நான் தான் பெரிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அவங்க போட்டிருக்காங்க இல்லையா, அது அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஸோ உங்களோட கருத்து என்னவா இருக்கும், நீங்க என்ன யோசிக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ எல்லாருக்குமே. ஹேவ் எ நைஸ் டே. பாய்.